இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஏது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஏது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அருணுமவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க முடியாது. யோபு 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோபு 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இப்போதும் ஆண்டவர் நாங்கள் தியானித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நீ தந்த இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஆண்டவர் சத்தியங்களை ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தேவரே எங்களோடு முகமங்கமாய் தேவன் பேசுங்க ஆண்டவரே. வசனத்தை கேட்ட ஆண்டு எளிதான உள்ளத்தை திறந்த தேவன் வசனத்தை கேட்ட சீஷர்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணின தேவன் ஆண்டவரே. வசனம் கேட்கும்போது எங்கள் இருதயங்கள் திறக்கப்படும்படியா எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவங்க உதவி செய்யுங்க. ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கேட்கிறவங்க உதவி செய்த பார்க்குற கேட்க ஒவ்வொருவரோடும் கத்தை நீங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். கத்தை பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமையெல்லாம் உமக்கே நான் சொல்லித்தேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நான் வாசிக்கிறேன். யோபு 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. வழக்கமாக நம்ம வருஷத்துடைய கடைசி செய்தியை தான் நம்ம முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். ஆனால் இது ஒரு அடுத்த வாரம் அந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வாரத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இங்கே யோபு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அவருடைய முந்தின வாழ்க்கை, அவர் இப்போது எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இப்போ காணப்படுறாரு.
இப்போ அவர் தனக்கு முன் இருந்த சீரை இப்போ அவர் நினச்சி பார்க்குறார். வேதத்தில் பார்க்க அந்த 2ஆம் வசனம் பார்க்கணும். சென்று போன மாதங்களிலும் தேவனை காப்பாற்றி வந்த நாட்களில் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போது இருந்தால் நலமாக இருக்கும். அப்போது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல். அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய ரகசிய செயல் நம் கூடாரத்தின் மேலே கர்த்தர் வைக்கிற தேவனாக இருக்கிறார். கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் என்று சொல்லி இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய ரகசிய செயல் என்று சொல்லும்போது, தேவன் தம் ஜனத்துக்காக வைத்திருக்கிற நன்மைகள், தேவன் தம் ஜனத்துக்காக வைத்திருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள், இந்த வருஷத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ரகசிய செயலை ஆண்டவர் நம் கூடாரத்தின் மேலே ஆண்டவர் வைத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகசிய செயல் என்று சொல்லும்போது மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். சில வேளை நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். சில வேளை கர்த்தர் சில காரியங்களை ரகசியமாக தான் வச்சுருப்பார். பாருங்களேன், எதையும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எல்லாமே நமக்கு சொல்லணும் அப்படின்ற. இல்லை, ஆண்டவர் சில வேலையை சொல்ல மாட்டார். வேதத்தில் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், காரியங்களை மறைப்பது அவருக்கு மேன்மை என்று சொல்லப்படுகிறார். தேவன் சில வேளைகளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் ரகசியமாக அல்லது மறைமுகமாக மறைத்து அவர் வைக்கிற தேவன். வைக்கிறது நமக்கு அல்லது பிசாசுக்கு அவர் மறைத்து வைத்து ஏற்ற வேளையில் ஏற்ற சூழ்நிலையில் கர்த்தர் அதை நமக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு தெரிஞ்சால் அவன் என்ன செய்வான், அது எதெல்லாம் கெடுத்து கொண்டு இருப்பான். நமக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்வோம், நம்மளும் வாயை கெத்துருவோம். பாருங்கள், நம்ம வாயை நம்ம எல்லாமே கெத்து போயிடும். எதனா சொன்னாக்கா அப்படியே ஊர் ஃபுல்லாக நம்ம என்ன செய்கிறோம், பரப்பிட்டு நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்கிறோம், நம்மளே அதெல்லாம் உடச்சி போயிடுறோம். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அதை மறைத்தே வைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல், அவருடைய செயல்கள், அவருடைய வல்லமையான அற்புதமான செயல்களை கர்த்தர் ரகசியமாய் நாம் கூடாரத்தின் மேலே தான் வச்சிருக்கிறேன். அதை நாம் விசுவாசிக்கும் போது, அதை தேவனிடத்தில் நம்ம நம்பும் போது, அதற்காக எதிர்பார்க்கும் போது, நிச்சயமாக தேவ அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக நம்ம செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் தேவனுடைய ரகசிய செயல் நம் கூடாரத்தின் மேலே இருக்குது. அவருடைய நன்மைகள், ஆசீர்வாத, அற்புதங்கள் எல்லாமே நம்ம அறியாத எட்டாதமான பெரிய காரியங்கள் எல்லாமே அவருடைய ரகசிய செயல் என்று இங்கே பார்க்கும். ஆனால் என் கூடாரத்தின் மேல் இருக்கிற யாருடைய கூடாரத்தை மேலே அவருடைய ரகசிய செயல் இருக்கும் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம், சில சம்பவங்களை குறித்து. அதுக்கு முன்பதாக நாம் பார்க்கும்போது, தேவன் தம்முடைய ரகசிய செயலை நமக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவர் பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அங்கே வாழ்க்கை கூடாரத்தின் மேலே அது இருக்கிறது என்று சொல்லி நாம் கூடாரம் என்று சொல்லும்போது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், நம்ம குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், நம்ம ஊழிய வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய வேலைகள், நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய தொழில்கள், நம்முடைய படிப்பு எல்லாவற்றின் மேலும் தேவன் தன்னுடைய ரகசிய செயலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் நம்ம அண்டி இருக்கும்போது, அவரையே நாம் நம்பி இருக்கும்போது, அவரையே நம்ம பின்பற்றோம். தேவன் தன்னுடைய நேரத்தில் தன்னுடைய ரகசிய செயலை கர்த்தர் வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய ரகசியம் அவர் பயந்தவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்,
நீதிமொழிகள் 3:32 மாறுபாடுகளும் கர்த்தர் அருவருப்பானவன், நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. அவருடைய ரகசிய செயல் நீதிமான்களுக்காக ஆண்டவர் செய்ய வைத்திருக்கிறார். அதாவது நம்ம ஆண்டவரே நாம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக தேவன் அந்த ரகசிய செயல் நமக்காக வெளிப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 64 ஏசாயா 64 ஏசாயா 64 4 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? அந்த வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நேரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. யாருக்கு? உமக்கு காத்திருக்க நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் யாருக்கும் தெரியாது. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக கர்த்தர் மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, கர்த்தர் மேன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி வச்சிருக்கார்? அதை ரகசியமாக வச்சிருக்கிறார். பார்க்கிறோம், உலக தோட்டம் ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும். கர்த்தர் மறைவாய் வச்சிருக்கிறார். எதுக்காக மறை வச்சார்? அதை நாம் பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் எந்த விதத்திலும் கெட்டு போகாது, எந்த விதத்தில் அது நம்ம விட்டு விலகி போகாதபடி அதை பூரணமாக இந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ரகசியமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பெற்றோர் கூட பாருங்களேன், பிள்ளைகளுக்கு எதெல்லாம் கொடுக்கணும்னா ரகசியமாக வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த வேலையில் அந்த நேரம் வரும்போது பிள்ளைகளுக்கு அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் தேவனும் சில காரியங்களை ரகசியமாக வைத்து அந்த வேலையில் ஆண்டவர் நமக்கு அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க. 1 கொரிந்தியர் 2:9 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? அந்த வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 2:9 பார்க்கிறோம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எது? தேவன் தமிழ் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. இந்த வருஷத்தில் கர்த்தர் அநேக நன்மைகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவேளை அது நமக்கு கண் காணாமல் இருக்கலாம், காது கேட்காமல் இருக்கலாம், ஒருவேளை அதை பற்றி இருதயத்தில் தோன்றாமல் கூட இருக்க, அதை பற்றி யோசிக்காமல் கூட இருக்கலாம். தேவன் அதை நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதை ரகசியமாய் நம்ம வைத்திருக்கிறார். அதை நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 31ஆம் சங்கீதம் 19 நான் வாசித்து பார்க்கும்போது அந்த வேதம் சொல்லுகிறது, 31ஆம் சங்கீதம் 19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. எவ்வளவு பெரியது, எவ்வளவுனா அது கணக்கே இல்லைப்பா, அது அளவே இல்லை. பாருங்க, அதான் பாருங்க எவ்வளவு பெரிதா இருக்கு. அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நிச்சயமாய் இந்த வருஷத்தில் தேவன் ஆண்டவர் அந்த நேரத்தில் சூழ்நிலையில் ஆண்டவர் தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம அப்படின்னா அதே நம்ம எதிர்பார்க்கும் போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நாம் பார்க்கிற கூடாரத்தின் மேலே தேவனுடைய செயல், யாருடைய கூடாரத்தின் மேலே தேவனுடைய செயல் அல்லது தேவனுடைய ரகசிய செயல் காணப்படும் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நாம் சொல்கிறோம், பார்க்க போகிறோம். நேரம் இருக்கிற பார்க்கலாம். 1, வேறு பிரிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்ளுகிறவர்கள் மேலே தேவனுடைய ரகசியம் இருக்கும்.
பிரிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. ரெண்டாவது, தீர்மானிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். தீர்மானிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். 3, உபதேசிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். உபதேசிக்கப்பட்டவைகளை தன்னை காத்து கொள்கிற கூடாரத்தின் அப்படிப்பட்ட உங்களுடைய கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல். 4வது, நிதானிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். நிதானிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். 5வது, அஸ்திவாரப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். 1, வேறு பிரிக்கப்பட்டவைகள் தன்னை காத்து கொள்கிறவர்கள். தீர்மானிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். உபதேசிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். நிதானிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். அஸ்திபாரப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போமானால் நிச்சயமாக தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய வாழ்க்கையில் என் கூடாரத்தின் மேல் இருக்கும். நேரம் வரும்போது, காலம் வரும்போது அது காரியங்கள் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சம்பவங்கள் பார்க்க போகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ரகசிய செயல் அங்கே வாழ்க்கை இருந்ததுனால நாம் பார்க்குற அந்த சூழ்நிலையில், அந்த வேலையில் தேவனுடைய ரகசிய செயல் வாழ்க்கையில் வெளிப்படுது. அங்கே வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்ததை இந்த வேலை சமூகங்களை நாம் பார்க்க முடியும். அதனால் பாருங்க, தேவன் தன்னுடைய செயல் ரகசியமாக வைத்திருக்கிறார். எதற்கென்றால் நாம் அதை முழுமையாய் அனுபவிக்கும்படியா, நாம் அதை முழுமையாய் சுதந்திரிக்கும்படியா, பிசாசு அதை தொடாதபடிக்கு, பிசாசு அதை கெடுக்காதபடி, பிசாசு அதை நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் வரவிடாமல் தடையாய் இருக்கக்கூடாதபடிக்கு தேவன் அதை ரகசியமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரம் வரும்போது நிச்சயமாக தேவன் அந்த காரியத்தை நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 1, வேறு பிரிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். ஆண்டவர் என்னை எதிலிருந்து வேறு பிரித்து இருக்கிறாரோ அந்த வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே நாம் நம்மை காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்ததெல்லாம் ஆண்டவர் என்னை வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறாரோ, முதலாவது நான் தேவனை அறியாமல் இருந்தேன். ஆனால் தேவனை சந்தித்து என்னை எத்தனையோ காரியங்களை நான் ஒட்டி கொண்டு இருந்தேன், உலக காரியங்களை ஒட்டி கொண்டு இருந்தேன். கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து, என்னை வேறு பிரித்தெடுத்து வந்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா தம்முடைய ஜனங்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே நான் நம்மை காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த மனுஷனை பார்க்கும்போது ஆண்டவர் எதில் ஆண்டான வேறு பிரித்தாரோ அதிலே தன்னை காத்து கொள்கிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் வேறு பிரிக்கப்பட்டதில் நாம் நம்மை காத்து கொள்கிறவர்களாக இருப்போமானால் நாம் கூடாரத்து மேலே என்ன இருக்கும்? தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த நேரம் வரும்போது, காலம் வரும்போது அந்த ரகசியம் நமக்கு வெளிப்படும். அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம், யாத்திரா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, யாத்திரா 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவா என்ன செய்தானா? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவனை எதுக்கு ஆண்டவர் எதில் வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கார், வேறு பிரிக்கப்பட்டவை வச்சிருக்கிறாரோ அதிலே தன்னை காத்து கொள்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யலையா? அவன் ஆசாரிப்பை கூடாரத்தை விட்டு, அது எதை காட்ட? தேவனை விட்டு அவன் பிரியாதிருந்தான்.
இந்த நாட்களே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனால் எல்லாரையும் வேறு பிரித்து, ஆனால் அவர்கள் எல்லாரும் வேறு பிரிக்கப்பட்டவர்களில் இல்லை, அவங்க தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களா, தேவனுக்கு விரோதம் அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். அது நடுவில் இந்த யோசுவாவின் வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் அவனை எதிலிருந்து வேறு பிரிக்க, அந்த வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே தன்னை அவன் காத்து கொள்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் தான் பார்க்கிறோம் அவனுடைய கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் காணப்பட்டது. அது என்ன காரியங்கள் சொல்லிட்டு பின்வரும் காரியங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னொரு சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நீ மலை மேலே என்னிடத்தில் ஏறிவான்னு சொல்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கிறேன் 12ஆம் வசனத்திலேருந்து. அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீர் அவங்களுக்கு உபதேசிப்பு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றால், அப்போது மோசே தன் ஊழியக்காரனாக யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வத்தை ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நான் சொல்ல நாங்கள் யாரு? மோசேயும் யோசுவா, நாங்கள் உங்களுக்கு திரும்பி வர மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவர்களிடத்தில் போகலாம் என்றால், மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் நாங்கள் என்று சொல்கிறான். ஆனால் 15ஆம் வசனத்தில் யார் மலை மேலே ஏறி போனது? மோசே மட்டும். அப்புறம் யோசுவா எந்த இடத்துல உட்காந்துருந்தாரு தெரியல. யோசுவா எந்த இடத்துல உட்காந்துன்னு தெரியல, மலையில் எந்த இடத்துல உட்காந்து தெரியல. ஆனால் மோசே எத்தனை நாள் சாப்பிட்லையோ, இந்த யோசுவாவும் சாப்பிடாம தான் இருந்தான். மோசே 40 நாள் உபவாசம் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். யோசுவாவும் எப்படி தான் இருந்தார்? 40 நாள் உபவாசத்தோடு தான் இருக்கிறார். அங்கே யோசுவா எப்படி இருந்தார், அவருக்கு என்ன ஒன்றுமே இல்லை. ஏன்னா 2 பேருக்கும் தெரியாது. என்ன தெரியாது? போனால் இறங்கி வந்துட போகிறோம், அப்படி தான் போகிறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் ஆகுன்ட்டு மோசைக்கும் தெரியாது, யோசுவான்னு தெரியாது. ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் அதுக்கு ஆயத்தமாக போயிருப்பாங்க பொழுது. 2 பேருக்கும் தெரியாது. ஆனால் மோசே மலையில் தேவனிடத்தில் இருக்கிறாரு. ஆனால் அதன் மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசைக்கு நடுவில் யோசுவா என்ன செய்யறனா, மோசையோடு கூட மலையில் இருந்து கொண்டு இருக்கிறான். நாள் போய் கொண்டு இருக்கு. ஆனால் கீழே இருக்க ஜனங்கள் சொல்கிறாங்க, மோசே எங்கே போனாருன்னு, என்ன ஆச்சுன்னு தெரியல என்று சொல்லி. இப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, 32ஆம் அதிகாரத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, 24ஆம் அதிகாரத்தில் மலையின் மேல் ஏறுகிறார்கள். இப்போ 32ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் 1ஆம் வசனம், மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். இதை யார் சொல்ல? யோசுவா சொல்லலை. இந்த மோசே இந்த யோசுவா எந்த இடத்துல விட்டு போனானோ அதே இடத்துல இந்த யோசுவா இருக்கிறத பார்க்குறோம். ஏனென்றால் வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே தன்னை காத்து கொள்கிறத பார்க்குறோம். யோசுவா இறங்கி வரல, மோசே என்ன ஆச்சுன்னு தெரியல, போயிட்டாரு. யோசுவா இறங்கி வந்து என்ன சொல்லலை. கீழே இருக்கிற ஜனங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துல மோசே அந்த யோசுவா விட்டு போனானோ அதே இடத்துல மோசே வர வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். என்னை எதில் ஆண்ட வேறு பிரிக்கித்தாரோ அதிலே என்னை நான் காத்து கொள்ள வேண்டும் என்று 40 நாள் ஓடுது, பசியும் பட்டினியுமா பாருங்க. ஆனாலும்
தன்னை வேறு பிரிக்கப்பட்டதை காத்து கொள்ளுகிறத இந்த யோசுவாவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதனால தான் அந்த யோசுவாவின் வாழ்க்கையில் தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தின் மேலே இருக்கிறது. நீங்கள் மறுபடியுமா இந்த 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்த அந்த யோசுவா அதோட எப்போ வருகிறாருன்னா யாத்திரா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 17ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம். குறிப்பாய் 17ஆம் வசனத்தில் ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி பாளையத்து யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். பாருங்களேன், மலை மேலே ஏறும் போது மோசையோடு போனார். மலையிலேருந்து மோசை கீழே இறங்கும் போது யோசுவா மோசையோடு கீழே வருகிறத பார்க்கணும். அப்படின்னா அவர் எங்கே விட்டு போனாரோ அதே இடத்துல மோசை வரைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். எதை காட்டுகிறா? தன்னை வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே அவர் தன்னை காத்து கொள்ளுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் எதிலே நம்ம வேறு பிரித்து வைத்திருக்கிறாரோ நம்மை அதை காத்து கொள்ளணும். நம்ம காத்துக்கொள்ளணும். அதிலிருந்து விலகி வருவதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் எத்தனையோ உலக காரியங்கள் நம்ம இழுத்து கொண்டு இருக்கலாம். யோசுவா என் கீழே எந்த சத்தத்தை கேட்குற? ஆரவார சத்தம், ஜனங்கள் கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க. ஆனால் இவர் மலையில் எப்படி இருக்கிறாரு? புசியாமல் குடியாமல் இந்த யோசுவா மலையில் இருந்து கொண்டு இருக்கிறான். கீழே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்குது, இழுக்கிற காரியம்தான். ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட தன்னை காத்து கொள்கிறதா பார்க்குறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நமக்கு காணப்படலாம், நம்ம இழுக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது பின்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது? போவே கூடாது. நாம் பிரிக்கப்பட்டவைகள், வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே நாம் நம்மை காத்து கொள்ளுகிற ஜனமாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம் கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசுவாவின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் வேறு தன்னை காத்து கொள்வதனால தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தின் மேலே அவன் வாழ்க்கையில் இருக்கிறத நீங்கள் வேத வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் என்னாகும் 27ஆம் அதிகாரம் தேவன் அந்த வேலையில், அந்த சூழ்நிலையில் தேவன் தாம் மறைத்திருந்த தம்முடைய ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி அவர் நம்மை உயர்த்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் என்னாகும் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 23ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்பீங்களானால் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லிட்டாரு, நீ வந்து மறிக்க போகிற, அதனால நீ என்ன நீ மறிக்க போகிற என்று சொல்லி ஆண்டவர் சில காரியத்தை சொல்கிறாரு. அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது அதை அழிச்சிட்டாரு. அது நிமித்தம் நீ கானான் தேசம் சுதறிக்க முடியாது, நீ வந்து அதை பார்ப்ப, ஆனால் அதுக்குள்ளே போக மாட்டேன் என்று சொல்லி அநேக காரியம். அதனால நீ வந்து இந்த மலையில் ஏறி நீ இந்த மலையில் மறிக்க போகிறேன்னு சொல்லி அந்த 28ஆம் அதிகாரம் முழுதுமே நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? ஆனால் அவங்க தெரியும் பாருங்கள். குறிப்பாக நீங்கள் 14ஆம் வசனத்தில் பார்க்கணும். சபையால் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தை அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளை மீறினீர்கள் என்றால் இது சீன் வனாந்திர காதேசூர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியமே. இப்போ நீ மறிக்க போகிற என்று இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ அதுக்கு மோசே ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்க மேய்ப்பு நில ஆடுகளை போயிட மாறிடுவாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்களேன். 17ஆம் வசனத்தில் அது சபைக்கு முன்பாக போக்கும் வருத்தமாக இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கு தேவனை கத்த ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் கத்த 18ஆம் வசனம் கத்த மோசை நோக்கி ஆவியை பெற்றிருக்க புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரன் நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. இவன் ஜபம் பண்ணுறான். யார்? மோசை ஜபம் பண்ணுறான். ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பு நில ஆடுகளை போய் மாறிடுவாங்கன்ட்டு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவாவை உன் ஸ்தானத்தில் என்ன செய், நீ ஏற்படுத்து.
அவன் மேலே அந்த தேவனுடைய ரகசிய செயல் மோசை கூட தெரியாமல் போயிடுச்சு பாருங்க. தேவனோடு முகமாக பேசின மோசை தான், ஆனால் யோசுவா மேலே இருந்த தேவனுடைய செயல் எனக்கு தெரியல. அதுதான் அவன் ஜெபம் பண்ணுறான், யாருன்னா எழுப்புங்க ஆண்டவரை, யாருன்னா எழுப்புங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பணிவிடைக்காரனாகிய யோசுவாவை நீ என்ன செய், உன் ஸ்தானத்தில் எழுப்பு அப்படின்னு சொல்கிறார் பாரு. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தன்னை காத்து கொள்கிற மேலே, கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சொல்லும் போது மோசவே ஆச்சரியப்பட்டு இருப்பான். ஏன்? ஆரோன் இருக்கிறாங்க, சொந்த சகோதரர் இருக்கிறாங்க, மோசையினுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, மோசையினுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. யாரும் அவன் ஸ்தானத்தில் வரல. யார் கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவன் அடிமட்டத்தில் இருந்தான். யோசுவா யாரும் பணிவிடைக்காரன், மோசைக்கு பணிவிடைக்காரன், அவ்வளோதான். ஆனால் அந்த பணிவிடைக்காரன் என்ற ஒரு அற்பமான நிலையில் இருந்தாலும் அவன் மேலே என்ன இருந்தது? தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. ஹல்லேலூயா. அது இஸ்ரவேல் யாருக்கும் தெரியாமல் இருந்துப்பா, கர்த்தர் அதை மறைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நேரம் வரும்போது, காலம் வரும்போது கர்த்தர் அதை இங்கே வெளிப்படுத்துகிறதை இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். பாருங்க, மோசே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அந்த தேசத்தை பங்கிட வேண்டியவன். ஆமாம். ஆனால் இப்போ நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ரகசிய செயல் யோசுவாவின் வாழ்க்கையின் மேலே இருந்ததுனால வேதத்தில் பார்க்க என்னாகும் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம். உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதரின் நாமங்களான ஆசாரனாகிய எலியாசாரும் நூனனின் குமாரனாகிய யோசுவாவுமே. யார் இந்த யோசுவா? பணிவிடைக்காரன். ஆனால் அவன் எப்படி இருந்தான்? வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே தன்னை காத்து கொண்டான். அதனால் தேவனுடைய ரகசிய செயல் அவன் வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் இதே வசனத்தை நீங்கள் யோசுவா 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்க்கும்போது அங்கே யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததை இந்த வேத சம்பவத்தில் நம்மளை, அந்த வேத வசனங்களை நம்மளை பார்க்கணும். யோசுவா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். தேவன் எப்படி ஒரு அற்புதமான செயல் பாருங்களேன். ஆரோன் இருக்கிறான், தேவனுடைய ஆலயத்தில் அவன் தேவனுடைய பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். ஆனால் அவனால் கூட என்ன செய்ய முடியல, மோசேயின் ஸ்தானத்துக்கு வர முடியல. எத்தனையோ பேர் ஒருவேளை தாளந்து உள்ளவர்கள் இருந்திருப்பாங்க பாருங்களேன். ஒருவேளை எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்களால வர முடியல. சாதாரண ஒரு பணிவிடைக்காரனாகிய யோசுவா மோசேயின் அடுத்த ஸ்தானத்துக்கு இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறத பார்க்கணும். கர்த்தர் உயர்த்துகிறத பார்க்கணும். ஏன் இந்த ரகசிய செயலே எப்படி இருந்தது? அவன் வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே தன்னை காத்து கொண்டதுனால. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிலிருந்து நம்மை வேறு பிடித்து வச்சிருக்கிறாரோ நம்ம காத்து கொள்ளணும். அப்போ தான் என் கூடாரத்தின் மேலே என்ன இருக்கும்? தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். ஹல்லேலூயா. அது ஏற்ற நேரத்தில் அதை வெளிப்படும். நாம் பார்க்கிறோம், இந்த யோசுவாவின் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆரம்ப நிலை பணிவிடைக்காரன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை முடிவில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களனால், நீங்கள் யோசுவா 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், யோசுவா 24:9 இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனனின் குமாரனாகி யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆரம்ப நிலைமை என்ன? பணிவிடைக்காரனியாக யோசுவா. ஆனால் இப்போது அவன் வாழ்க்கையில் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. என்ன ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் பாருங்க.
இந்த ரகசிய செயல் யோசுவாவின் கூடாரத்து மேலே இருந்தது. ஏன்? அவன் வேறு பிரிக்கப்பட்டவில தன்னை காத்து கொண்டதனால. மோசே முகமுகமாக பேசின மோசையினால செய்ய முடியாத காரியத்தை யோசுவா செய்கிறத பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ரகசிய செயல் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் என் கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கணும். ஆனால் நான் எப்படி இருக்கணும்? நான் வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே என்னை நான் காத்து கொள்கிறவனாக இருக்க வேண்டும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது இந்த வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்துள்ள ஆணையங்களுக்கு பார்க்கிறோம். நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு உடையவர்களாக இருக்கிறீங்க. நாம் யாரு? நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் வேறு உடையவர்கள். கிறிஸ்து என்னும் தேவனுடைய உடையவர்கள் நம்ப. அதனால தேவன் எனக்கு எதுலேருந்து ஆனால் அந்த வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே நம்மை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய செயல் நம்முடைய கூடாரத்தை மேலே கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. ஏற்ற வேலை வரும்போது அந்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசித்து பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் அறியும்படிக்கு இன்று நான் அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்க, அந்நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். பாருங்களேன், எவ்வளோ ஒரு மகிமை பாருங்க. ஏன்? அவன் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. அவன் வேறு பிரிக்கப்பட்ட காரியத்தில் அவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். அது போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டை எதிலிருந்து என்னை பிரித்து எடுத்து ஆண்டை எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறாரோ அதிலே நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்குள்ள தேவனுடைய காரியங்களிலே நாம் காத்து கொள்ளுகிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த தேவனுடைய ரகசிய செயலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து ஏற்ற வேளையில் அதை வெளிப்படுத்தி நம்மை சகல காரியத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்த வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே நம்முடைய வாழ்க்கை எப்போதும் நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ரெண்டாவது, நாம் மன ரம்பியமாக இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் என்னை வேறு பிரித்து எத்தனை வந்திருக்கிறாருன்னு சொல்லி சில வேளையில் நம்ம உலக காரியங்களை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன் இப்படி இருக்கு என் வாழ்க்கை? அவங்களாம் எப்படியோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க, சினிமா பார்க்குறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க முடியலையே. சில வேளை நமக்குள்ளேயே நம்ம வேதனை போடுறோம். வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே நான் மன மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் மன ரம்பியத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வேறு பிரிக்கப்பட்டவைகளில் நான் என்னை காத்துக்கொள்கிறதில்ல. நான் எப்படி இருக்கிறேன்? மன மகிழ்ச்சி எனக்கு இருக்கா? மன ரம்பியத்தோடு நான் ஆண்டவருக்கு காரியங்களில் நான் இருக்கிறேன்னா? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சில வேளையில் சில விசுவாசி ஏன் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோமே தெரியலப்பா, இங்கே போவானா அங்கே போனா, இதை செய்வானா அதை செய்வானா, எதனா ஒரு நச்சு பண்ணினே இருக்கிறாங்க. ஏன் தான் ஞானசானம் எடுத்தோன்னே தெரியலப்பா. இப்படிதான் சில வேளையில் நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். வேறு பிரிக்கப்பட்டு நமக்கு என்ன இல்லை? மன மகிழ்ச்சி இல்லை, மன ரம்பியம் நமக்கு இல்லை. நான் வேறு பிரிக்கப்பட்ட நம்ம மன மகிழ்ச்சி மன ரம்பியத்தோடு நம்ம அதிலே நம்ம காத்துக்கொள்கிற ஜனமாக இருப்போமானால்
உன்னோட கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா ஒரு வாலிபன் தான். வாலிபத்தில் எவ்வளோ காரியம் அவனுக்கு இருக்கும் பாருங்களேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டான். ஏன்? ஆண்டரை வேறு பிரித்து இந்த காரியத்தை வச்சிருக்கிற, அதிலே நான் மன மகிழ்ச்சியோடும் மன ரம்பியத்தோடு நான் காணப்படணும் என்ற அந்த யோசனை வாழ்க்கை இங்கே பார்க்குறோம் பாருங்க. அது போல என்னுடைய வாழ்க்கையில் நாம் காண இருக்கு. அந்த காலையிலிருந்து என்னை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து என்னை வச்சிருக்கிறாருன்னா அதிலே ஒரு மன மகிழ்ச்சி மன ரம்பியத்தோடு நாம் காணப்படுவோம்னா தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய வாழ்க்கையில் கூடாரத்தின் மேல் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அற்பமான நிலையில் பணிவிடைக்காரனாக இருந்த அந்த நிலையிலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் உயர்ந்த உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் யோசுவாயை கர்த்தர் நிறுத்தினார். அது போல் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ரகசிய செயலை கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க அதிலே நீங்கள் உங்கள் காத்துக்கொள்வீர்களானா இந்த வருஷத்தில் கர்த்தர் ரகசிய செயலை கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது தீர்மானிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர். நாம் இன்னைக்கு இந்த வருஷத்தில் ஒருவேளை அநேக காரியங்களை தீர்மானம் எடுத்திருக்கலாம் பாருங்களேன். ஒருவேளை இந்த வருஷ துவக்கமாக இருக்கலாம், அல்லது நம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கத்தில் அநேக தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது அநேக தீர்மானங்கள் நாம் எடுத்திருக்கலாம். ஆனால் தீர்மானிக்கப்பட்ட காரியங்களில் நான் இப்படி தான் இருப்பேன், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் என்று என்னெல்லாம் நம்ம காரியங்களை தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறோமோ, அல்லது இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கணும் என்று ஆண்டவர் தீர்மானித்து இருக்கிறாரோ அந்த தீர்மானிக்கப்பட்டவைகளிலே நம்மை நாம் காத்து கொள்கிறவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய ரகசிய செயல் நம் கூடாரத்தின் மேல் இருக்கும். இன்றைக்கி தீர்மானிக்கப்பட்ட காரியங்களிலே நம்ம நிலைச்சி இல்லை. எடுக்கிற புதுசில் நம்ம என்னென்னா சொல்லியிருப்போம் பாருங்களேன். ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்போம், என்னெல்லாம் தீர்மானம் எடுத்திருப்போம். இன்றைக்கு அது இருக்குதான் பார்ப்போமானால் அதெல்லாம் காற்றுல பறந்து போச்சு. சில பேர் என்னுடைய நெருக்கத்தில் என்னுடைய போராட்டத்தில் ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் நான் தீர்மானம் சொல்லியிருக்கிறேன், இனி என் வாழ்க்கை எப்படி தான் ஆண்டவர் இருக்கும் என்று நம்ம அந்த நெருக்கத்தில் அந்த போராட்டத்தில் அந்த கண்ணீரில் சில தீர்மானங்களை நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானிக்கப்பட்டவைகளிலே என்னை நான் காத்து கொண்டிருக்கிறேன்னா என்று நாம் பார்க்கணும். இன்றைக்கி தேவனுடைய ரகசிய செயல் யார் மேலே எந்த கூடாரத்தின் மேலே இருக்குமென்னா தீர்மானிக்கப்பட்டவைகளிலே தன்னை காத்து கொள்களுடைய கூடாரத்தின் மேலே தேவனுடைய செயல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையிலும் தேவனுடைய ரகசிய கூடாரத்தை இருக்க வேண்டும் என்றால் தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் அதை என்னை குறித்த கத்த தீர்மானிக்கப்பட்டவைகளில் என்னை நான் காத்து கொள்ளும் போது தேவன் தம்முடைய ரகசிய செயலை ஆண்டவன் கூடாரத்தை மேலே வைத்து நம்ம ஏற்ற வேளையில் அதை வெளிப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த தானியேல் பார்க்கும்போது அவன் தன் தீர்மானிக்கப்பட்டவைகளிலே அவன் தன்னை காத்து கொண்டதுனால அவனுடைய கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்குதான். தேவனுடைய ரகசிய செயல் இருக்குது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ண திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தீர்மானிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறத பார்க்கணும். வருகிறது என்னமா ராஜாவின் போஜனம் தான். பாருங்கள், ராஜாவின் போஜனம் எப்படி இருக்கும் பாருங்கள். அதுக்கு சொல்லவே முடியும், அப்படிப்பட்ட ஒரு உணவு. ஆனால் அவனும் அதனால என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, அதனால என்னை ராஜாவின் போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு ராஜா எனக்கு போஜனம் தர்றாரு, அதை நான் தள்ளிட்டாங்க, ராஜாவின் கோபம் வருமே.
ராஜாவின் மேலே ராஜாவின் கோபம் வருமே, அது போல சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் அவன் தீர்மானிக்கப்பட்டவைகளை ராஜாவின் கோபம் மேலே இருந்தாலும் சரி இல்லாமல் நான் என்ன தீர்மானித்தனோ அதிலே நான் என்னை காத்துக்கொள்வேன் என்ற அந்த ஒரு நிலையை இந்த தானியேலின் வாழ்க்கையில் பார்க்கணும். நீங்கள் அதே போல் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகனை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காலிப்படியிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் பண்ணி, அந்த சம்மன் நல்லா தெரியுமா, 30 நாள் வரைக்கும் ராஜா தேர யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. விண்ணப்பம் பண்ணால் சிங்க கபியில் போட்டுருவான். அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து போட்டால் என தானியேல் அறிந்த போதிலும் அவன் என்ன தீர்மானித்தானோ அதிலே தன்னை காத்துக்கொள்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தலையே போகுது, தீர்மானம் உயிரே போகுது. நான் என்ன இந்த தீர்மானத்தில் நான் காத்துக்கொள்கிறேன்னா அர்த்தம் உயிரே போதே. உயிர் போனாலும் பரவாயில்ல, தீர்மானத்தில் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். நான் எடுத்த தீர்மானம் என்னவோ அதிலே நாம் காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். போல நாம் தேவனிடத்தில் என்ன தீர்மானம் பண்ணினோமோ அல்லது தேவனை குறித்து என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அதிலே நாம் காத்துக்கொள்கிறோம். அதுக்கு நான் எதையும் இழக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை அதனால நான் எந்த காரியத்தை இழந்தாலும் நான் அதுக்கு எப்படி இருக்கணும், நான் இருக்கணும் பாரு. இன்றைக்கு ஒரு உலகத்தினால் வருகிற ஒரு ஆசீர்வாதத்துக்காக தீர்மானத்தெல்லாம் காற்றுல பறக்க விட்டுடுறோம். தீர்மானத்தில் என்ன செய்யணும், காற்றுல விட்டு வச்சு எடுத்த தீர்மானம் எங்க தெரியல, சொன்ன காரியங்கள் எங்க தெரியல. ஏன்? ஒரு அழிந்து போகிற நன்மைக்காக, ஒரு அழிந்து போகிற ஆசீர்வாதத்துக்காக எடுத்த தீர்மானம் என்னாச்சு, விட்டாச்சு. நான் ஆண்டவருக்காக இப்படி இருப்பேன், ஆண்டவருக்காக இப்படி வாழுவேன், ஆண்டவருக்காக இதெல்லாம் விட்டுடுவேன், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன், என்னெல்லாம் தீர்மானம் பண்ணிடுவான் பாருங்களா. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லியிருப்பான் பாருங்க. ஆனால் இப்போ அது எங்கே அந்த தீர்மானம் வைக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை, அதெல்லாம் காற்றுல பறந்து போச்சு. ஏன்? எனக்கு வருகிற இந்த உலக நன்மைகள், உலக ஆசீர்வாதங்கள், உலகத்தினால் வருகிற காரியங்கள் என்னால் தீர்மானிக்கப்பட்டவர்களை நான் விட்டாச்சு நம்ம வாழ்க்கையில். ஆனால் இந்த தானியேலை பார்க்கும்போது ராஜாவின் போஜனமே எனக்கு வேணாயா, ராஜாவே கொடுத்தாலும் போகிற, ராஜா மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இவங்க யார்? இவர்கள் தங்கள் சொந்த தேசத்திலிருந்து கைதியாய் கொண்டு வரப்பட்டவர்கள். பாபிலோன் தேசத்துக்கு அவங்க தானியேல் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் எருசலேம் போய் அந்த ஜனங்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை அவன் தன்னுடைய தேசத்துக்கு அவன் கைதியாக கொண்டு வரப்பட்டவர்கள் தான் அந்த தானியேல் இருக்கிறான். கைதியாக கொண்டு போகிற என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து பேசவே கூடாது, சொன்னதை அப்படியே செய்யணும். அதுதான். இல்லைனா வந்து ராஜாவுக்கு விரோதமாக பேசினா, ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டால் ஜீவனே போயிடும். ஆனால் இங்கே பார்க்கிறோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறேனோ அதிலே நான் காத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையில் இந்த மனிதன் தானியேலின் வாழ்க்கை இருந்ததுனால்தான் அவன் கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாய் காணப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கி தேவனுடைய இன்னைக்கு தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தை மேல் இருக்க வேண்டும் என்றால் நான் தீர்மானிக்கப்பட்ட காரியங்களில் என்னெல்லாம் நான் தீர்மானித்திருக்கிறேனோ, அதிலெல்லாம் நான் என்னெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்கிறேனோ, என்னதெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறேனோ அதிலெல்லாம் நான் என்னை காத்துக்கொள்கிறவனாக நான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சில நன்மைகள் என்னை விட்டு போனாலும் சரி, சில உறவுகள் என்னை விட்டு போனாலும் சரி, சில நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் தனி மரமான கூட பரவாயில்ல, நான் என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறேனோ அதிலே
நான் நிலைத்திருக்க வேண்டும், அதிலே நான் காணப்பட வேண்டும், அதிலே நம்மை காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலக ஜனங்கள் தேவை, உலக ஆசீர்வாதங்கள் தேவை, உலக நட்பு எனக்கு தேவை. அதனால நான் என்ன தீர்மானம் பண்ணினோ அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மறந்து போயிடுச்சு. தேவனத்தில் என்ன தீர்மானம் பண்ணினோ அதெல்லாம் விட்டாச்சு. ஏன்? உலக நண்பர்கள் தேவை, உலக ஆசைகள் தேவை, உலக நட்பு தேவை, உலக ஐக்கியம் தேவை. இதெல்லாம் நான் தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் தடையாக இருக்குது. உலக நண்பர்கள், உலகத்தோட ஐக்கியம் இதெல்லாம் தடையாக இருக்குது. நான் தீர்மானப்பட்ட அதனால நான் என்ன செய்கிறேன்னா, எனக்கு தடை செய்து கொண்டுக்கிற தீர்மானப்பட்ட காரியத்தெல்லாம் நான் விட்டுட்டு உலக ஐக்கியம், உலக நண்பர், உலக சிநேகம் தான் எனக்கு பெரிதாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே தானியேலோட வாழ்க்கையை பார்க்கும்போது ராஜாவின் போஜனம் பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ராஜாவின் போஜனம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம் அதெல்லாம் வெறுத்துடுறான். உயிரே போகுது. ஆனாலும் அவன் யாரிடத்துல ஜெபம் பண்ணுறான்? தேவனத்தில் ஜெபம் பண்ணுறான். ராஜாட்ட இருந்து வாசி சரிப்பா, ராஜாட்டே இந்த நம்ம என்ன செய்யலாம்? 30 நாள் வரைக்கும் என்ன செய்யலாம்? ராஜாட்ட விண்ணப்பம் பண்ண வேணாம், தேவனத்தில் விண்ணப்பம் பண்ண 30 நாள் அப்படியே இருக்கலாம் ஜபம் பண்ணாமல். 30 நாள் வரைக்கும் தான் டைமு. அதான் எதுக்கு நம்ம ராஜாவின் பகையை சம்பாதிச்சிக்கணும்? அதனால் ராஜாட்டையும் ஜபம் பண்ண வேணாம், ஆண்டவர்கிட்டையும் ஜபம் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. என்ன இதெல்லாம் எங்கள் சில காரியம்லாம் எனக்கு இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போயிடலாம். நான் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குப்பா, அதெல்லாம் செய்யணும்ல. இதெல்லாம் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் காரியமோ ஆண்டவர் ஊழியமோ ஆண்டவர் என்ன வச்சுக்கிறாரோ அதை நாம் செய்யலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது எப்போ செய்து முடிக்க போகிறோம் பார்க்கணும். இன்றைக்கி அப்படி தான். எதனா ஒரு ஆண்டவரை தேடி வாங்க, இது இல்லை, சில காரியம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்ல. அப்படி தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் தவிர்த்து நம்ம ஆண்டவரை தேடணும். அதெல்லாம் தவிர்த்து ஆண்டவர் வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறாரோ அதை நான் செய்யணும் என்ற அந்த இதில் நம்மக்கிட்ட எல்லாம் போயிடுச்சு பாரு. ஆனால் ஆரம்பத்தில் என்னமோ எது வந்தாலும் பரவாயில்லையான்னு, உலகமே நம்ம கைவிட்டாலும் நான் ஆண்டவருக்காக நான் செய்வேன் இதை அப்படின்னு நம்ம சொன்ன காலங்கள் உண்டு எல்லாருமே. ஆனால் இப்போ அதான் பறந்து போச்சு. தீர்மானிக்கப்பட்ட காரியங்களிலே நம்மை காத்துக்கொள்ள, அதனால தான் தேவனை கூட இருக்கிற ரகசிய செயல் நம்ம வாழ்க்கையில் இல்லாமலே இருக்குது. இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கென்று சில மகிமையான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் தீர்மானப்பட்ட காரியங்கள், ஒருவேளை தீர்மானிக்கப்பட்ட காரியங்களை மறந்துருப்பேனா, ஒருவேளை அதை விட்டு நான் விலகி இருப்பேனா, இன்றைக்கு மனம் திரும்புகிற ஒரு நாள். இன்றைக்கி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வருகிற நாள், மனம் திரும்பி தேவனோட ஒப்புரவர் ஆகிற நாள், மனம் திரும்பி தேவனத்தை நம்ம அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நாள் இது. நான் தீர்மானிக்கப்பட்ட காரியங்களிலே நான் காத்துக்கொள்வேனானால் தேவன் என் கூடாரத்தை மேலே தேவனுடைய ரகசிய செயல் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் கைதி எனப்பட்ட நிலையில் அந்த தேசத்தில் இருந்தாலும் ராஜா என்ன விரும்புகிறான்னா, எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் வர வேண்டும் என்று விரும்புகிறான். பாருங்களேன் தேவனுடைய ரகசிய செயல் எப்படி இருக்கு பாருங்கள். கைதி தான் அவன், ஆனால் கைதி என்ற நிலையில் இருக்கிறவன் எந்த இடத்துல இருக்கணும் அங்கே தான் இருக்கணும். ஆனால் அங்கே பாருங்க ராஜா என்ன விரும்புகிறேன்னா, எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியேல் வரணும். 6ஆம் அதிகாரம் தான் சொல்லுது, அடுத்த ஸ்தானத்தில் அவன் வரணும். அதுக்கும் சில பேர் போட்டாப்படி போடுறாங்க, அதுக்கும் சில பேர் என்ன செய்யறாங்க, போட்டாப்படி போடுறாங்க. சிங்கக்கவியில் போனால் அவன் என்ன செய்வான், தானியேல் வாழ்க்கை அவ்வளோதான். ஆனால் தேவனுடைய ரகசிய செயலும் கூடாரத்து மேலே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் ராஜாவுக்கும் தெரியாது, எதிரிகள் அவனுக்கு விரோதமாக எழுந்த ஜனங்களுக்கும் தெரியாது, தானியேலுக்கும் தெரியாது. சிங்கக்கவில போனாலும் என் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி, ஹல்லேலூயா,
அரையிலோ சிங்கங்கள் மத்தியிலாம் இருந்தாலும் கர்த்தர் ஜீவனோடு வைப்பார். அந்த தேவனுடைய ரகசிய செயலை யாரும் அறியல. காலையில் ராஜா துவையா சத்தமாக கேட்குறான், தானியேலே நீ இடைவிராமல் ஆராதிக்கும் தேவனை தப்பு வித்தார். அவன் தைரியமாக அவன் சொல்கிறான் பாருங்களேன். தானியேல் சொல்கிறது பாருங்கள், 26:21. அப்போது தானியேல், ராஜாவே என்றும் வாழ்க. ஹல்லேலூயா. எப்படி சொல்லியிருப்பாங்க பாருங்க, துவையா சத்தத்தோடு சொல்லியிருப்பாங்க. ராஜா என்று சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத தேவன் தம்முடைய தூதரை அவன் வாய்களை கட்டி போட்டான். தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தை மேலே இருக்குப்பார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தலை. பாருங்க எப்படி ஒரு மகிமையான காரியம் பாருங்க. ஏன்? தீர்மானிக்கப்பட்டவைகளிலே தன்னை காத்து கொண்டதுனால அவன் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கு. எத்தனை பேர் அவனுக்கு விரோதமாக எழும்பினாலும் இந்த காரியங்களை அவனை ஒன்றும் செய்யலை. எதிரிகள் விரோதமாக எழும்புகிறவர்கள் அவனை நிர்மூலமாக்கும்படியாய் செய்தாலும் அவனால் முடியல பாரு. ஏன்? தேவனுடைய ரகசிய செயல் யாருக்கும் தெரியல. போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு நம்முடைய ரகசிய செயலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்கள் நான் பார்க்கிறோம், இந்த 6ஆம் அதிகாரம் 28 பார்க்கிறோம். தரியு ராஜாபார காலத்திலும் பெர்சியாவின் கோரேசனுடைய ராஜாபார தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஜெயமாக இருந்தது. ஏன்? தேவனுடைய ரகசிய செயலன் கூடாரம் மேலே இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவன் எப்படி இருக்கிறான்? கைதி எனப்பட்ட நிலையில் இருந்தவன் தேசத்துடைய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வருகிறத பார்க்கிறோம். ஏன்? அவன் தீர்மானிக்கப்பட்டவைகளிலே தன்னை காத்து கொண்டதுனால தேவனுடைய ரகசிய செயலும் அவனுடைய கூடாரத்து மேலே இருந்தது. நேரம் வரும்போது, காலம் வரும்போது, தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது யாரும் அதை என்ன செய்ய முடியல, தடை செய்ய முடியல, எதிர்த்து நிற்கவும் முடியலை. இன்றைக்கி தீர்மானிக்கப்பட்டவைகளிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படி வாழ்க்கையில் நம்ம எப்படியா இருக்கோம்? தீர்மானிக்கப்பட்டவைகளில் நம்ம எப்படியா இருக்கிறோம்? அதிலே நம்ம இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அதாவது தீர்மானிக்கப்பட்ட தன்னை காத்துக்கொள்ளுகிற மேல் கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறதுனால தீர்மானிக்கப்பட்டவைகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன நான் தீர்மானித்து அதிலே நான் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதிலே நான் உறுதி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தை மேலே கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ரெண்டாவது. மூன்றாவதாக நான் பார்க்கும்போது தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தின் மேல் இருந்தது. கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல். யாருடைய கூடாரத்தின் ரகசியம்? மூன்றாவது பார்க்கிறோம், உபதேசிக்கப்பட்டவைகளில் தன்னை காத்து கொள்கிறவர்கள். இன்னைக்கு எனக்கு எனக்கு என்ன சொல்லப்படுகிறதோ, நான் எதில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறேனோ, எனக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்களோ, எனக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதிலே என்னை காத்து கொள்ள வேண்டாம். எனக்கு உபதேசிக்கப்பட்டவர்களிலே நான் காத்துக்கொள்வேனானால் என் கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். உபதேசிக்கப்பட்ட நான் இல்லைன்னா என் மேலே என் கூடாரத்தில் என்ன இருக்காது? தேவனுடைய ரகசிய செயல் இருக்கவே இருக்காது. ஆனால் நான் எதில் நான் உபதேசிக்கப்பட்டிருக்கேன் அதிலே நான் காணப்படும் போது, அதிலே நான் என்னை காத்து கொள்ளும் போது தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? எஸ்தர் 3ஆம் அதிகாரம், எஸ்தர் 3ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் 1லேருந்து வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீங்களானால், அங்கே ஆமான் ராஜாவை அகஸ்வர் ஆமான் மனுஷனை அவன் என்ன செய்கிறான்னா, அவனை தன்னுடைய அடுத்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்துகிறான். அதனால் இந்த ஆமான் அதனால் என்ன கட்டளை பிறந்த, ஆமானை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் அது போல செய்து கொண்டு இருக்கிறாங்க. கட்டளை ராஜாவின் கட்டளையினால ஜனங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதன் நடுவில் ஒரு மனுஷன் காணப்படுகிறான். இங்கே பார்க்கிறோம் 4ஆம் வசனம், இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் இப்போ அதன் மத்தியில் பார்க்கும்போது மொர்தெகாய் அவனை என்ன செய்யலையாம், அவனை 2ஆம் வசனம் கடைசி பதில் பாருங்க, ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இதை பார்த்துருக்க ஜனங்க ஏன் இப்படி செய்யலை, ஏன் இப்படி அவனை நச்சரித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அதனால என்ன நடக்குது என்றால் 4ஆம் வசனத்தை, இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்ப்பதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். இப்போ நமஸ்கரிக்கல, எதுவும் செய்யலை. இப்போ அவன் மேலே கை போடுறது கூட அவன் எப்படி இருக்குதானா 6ஆம் வசனம் பார்க்கிறோம், ஆனாலும் மொர்தெகாய் மேல் மாத்திரம் கை போடு அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. அவனை போய் எதெல்லாம் செய்யணும், நமக்கு தான் அசிங்கம். ஏன் அவன் அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த ஒரு நிலையில் இருக்க, என்ன அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனுஷன், அவனை போய் நம்ம பண்ண எனக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு அவனால் என்ன செய்ய முடியல, அவன் வணங்கவும் மாட்டேன்றான், அவனை எதுவும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ஆமான் இருக்கிறான். ஆனால் அது நடுவில் இந்த மொர்தெகாய் என்ன சொல்கிறேன்னா, ஏன் நான் இது செய்யலைன்னா, நான் யார் என்றால் நான் ஒரு யூதன். நான் யார், நான் தேவனை வணங்குகிறவன். அதனால நான் யாரை வணங்க மாட்டேன், மனுஷனை நான் வணங்க மாட்டேன். இன்னைக்கு தேவனை வணங்குகிற நாம் எதெல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம்? தேவனுக்கு தலையை வணங்க வேண்டியன்னா உலக காரியத்துக்கு தலை வணங்கி கொண்டு இருக்கிறோம். உலகத்தினால் வருகிற சந்தோஷத்துக்கு தலை வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே யூதன் என்று சொல்லி கொண்டு இந்த மொர்தெகாய் என்ன செய்யலாம், அவன் யாருக்கு தலை வணங்கலை, மனுஷனுக்கு ஏன் என் தலை தேவனுக்கு மட்டும்தான் வணங்கும் என்ற அந்த நிலையிலே தன்னை காத்து கொள்ளுகிறது. அவனுக்கு உபதேசிக்கப்பட்டவைகள், நீ யாரை வணங்கணும் என்று அவனுக்கு உபதேசிக்கப்பட்டவைகளிலே அவன் தன்னை காத்து கொள்ளுகிறத இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எதில் நான் வணங்கணும், எதுக்கு நான் அடிமை ஆகணும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நான் யார், நான் யூதன். அப்படியே நான் யார், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை. ஆனால் நான் எதுக்கு வணங்கி கொண்டு இருக்கிறேன், எதுக்கு என் தலையை வணங்கி கொண்டு இருக்கிறேன், எதுக்கு என் தலையை சாய்த்து கொண்டு இருக்கிறேன், எதுக்கு நான் எந்த காரியம் இணைஞ்சு போய் கொண்டு இருக்கிறேன் பார்க்கணும். நம்ம பார்க்கணும். நீங்கள் ரோமர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் இந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ரோமர் 2:29, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சி மனுஷனால் அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. உள்ளத்தில் யூதனானவன், என் உள்ளத்தில் எப்படி இருக்கணும், நான் யூதனா இருக்க, ரட்சிக்கப்பட்டவனா. இன்றைக்கு வெளிப்பிரகாரமாக நம்ம எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நான் உள்ளத்தில் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. உள்ளத்தில் கர்த்தருக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம். ஆண்டவரை எனக்கு சம்மதம் இல்லாமல் காணும். ஆனால் வெளிப்பகம் பார்க்கும்போது நானும் ரட்சிக்கப்பட்டவன், நானும் கிறிஸ்தவன், நானும் ஜெபம் பண்ணுறேன், நானும் ஆலயத்துவன், அப்படி தான் சில வேலை நம்ம இருந்து கொண்டு இருக்கோம்.
ஆனால் இங்கே பார்க்கிறோம், இந்த மொர்தெகாய் பார்க்கும்போது அவன் சொல்கிற அவனுடைய வார்த்தையை பாருங்களேன். நான் யூதன், ஏன்னா அவனுக்கு உபதேசிக்கப்பட்டவைகளிலே அவன் தன்னை காத்து கொள்கிற பார்க்க. யாரு? அரண்மனை வாசலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அரண்மனை வாசலில் இருக்கிறவன் அவன் சொல்கிறான், நான் யூதன் என்று சொல்கிறான். ஏன்னா வேத வசனம் இப்படியாகி சொல்லுகிறது. நீங்கள் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே நாம் பார்க்க என்னென்று உனக்கு 7ஆம் வசனம் பார்க்கிறோம். என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ட்டார். என்னென்று நீ யாரை என்ன செய்யக்கூடாது, நீ வணங்கக்கூடாது என்று சொல்லி அடுத்த வசனங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் உபாகம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. உபதேசிக்கப்பட்டதில் என்ன செய்யக்கூடாதான்? வலதுபுறம் இடதுபுறம் சாயாம உபதேசிக்கப்பட்டவைகளிலே நாம் காணப்பட வேண்டும். 10ஆம் அதிகாரம் உபாகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் பார்க்கிறோம். இப்போது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளெல்லாம் நடந்து அவர்களிடத்தில் அன்பு கொண்டு உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவித்து நான் என்று உனக்கு கற்பிக்க கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக உன்னை கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. 21ஆம் வசனத்தில் அவரே உன் புகழ்ச்சி என்று சொல்ல. இன்றைக்கு உபதேசிக்கப்பட்டவை எனக்கு என்னை உபதேசிக்கப்பட்டிருக்கு, எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க, அதிலே நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அவர் 40 நாள் உபவாசம் இருந்து இப்போ அவருக்கு பசியும் உண்டாயிற்று. இப்போது அந்த நேரத்தில் பிசாசு வந்து அவரை சோதிக்கிறான். இப்போ அந்த சோதனையின் மத்தியில் அவன் செய்த ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீ சாஷ்டாகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு. 8ஆம் வசனம் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமை அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போது இயேசு, அப்பாலே போல் சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் காமிச்சிட்டேன். நீங்கள் பிசாசு நமக்கு காமிச்சா நம்ம அது பின்னாடியே ஓடிடுறோம். உலக காரியம் கொஞ்சம் காமிச்சாவே நம்ம என்ன செய்கிறோம்? பின்னாடியே ஓடிடுறோம் பாருங்க. ஆனால் சொல்கிறது என்னமோ ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஜபம் பண்ணுற என்னென்ன டைட்டில் சொல்லணுமோ எல்லா டைட்டிலும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். பிசாசு உலக காரியத்தை கொஞ்சம் காமிச்சாக ஆண்டவரை விட்டு அப்படியே போயிட வேண்டியது. ஆனால் ஆண்டவராக இயேசுனுடைய வாழ்க்கை பார்க்கணும். உலகத்து முன்னாடி எல்லாம் நீ பணிந்து கூட எல்லாத்தையும் கொடுத்துடும் அப்படின்ட்டான். அவர் சொல்கிறாரு, எனக்கு அப்பால போய் சாத்தாரு, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை. அப்புறம் உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே நம்ம என்ன செய்யணும்? தலை வணங்கணும். தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே நம்ம அடி பணிய வேண்டும். இன்றைக்கு எதுக்கு அடி பணிஞ்சு கொண்டு இருக்கு? எதுக்கு தலை வணங்கி கொண்டு இருக்கிறோம்? நம்ம
நீ கர்த்தருடைய காரியத்துக்கு தலை வணங்கலை, நம்ம கர்த்தருடைய உபதேசிக்கப்பட்ட தலை வணங்கலை. அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம். இன்றைக்கு உபதேசிக்கப்பட்டவைகளிலே நான் என்னை காத்து கொண்டா என் கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. இங்கே மொர்தெகாயை பார்க்குறோம். அவன் அந்நிய தேசத்தில் இருக்கிறான், அவன் அரண்மனை வாசலில் தான் இருக்கிறான். ஆனால் தனக்கு உபதேசிக்கப்பட்டவைகளிலே அவன் தன்னை காத்து கொண்டான். அதனால் தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தின் மேல் இருக்கிறதா பார்க்கணும். அதே போல் நீங்கள் எஸ்தர் 6ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? அந்த ராஜாவுக்கு விரோதமாய் அந்த ராஜாவை கொல்றதுக்கு சில சதி திட்டங்க போடுறாங்க. அதுக்கு இந்த மொர்தெகாய்க்கு தெரிய வந்து அது சொல்கிறான். அதன் வந்து ராஜா காப்பாற்றப்படுகிறான். ஆனால் அதனால அவனுக்கு ஒரு நன்மையும் செய்யப்படலை. வேதத்தில் பார்க்கிறோம், இந்த எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாரு. அப்போது ராஜா, இதற்காக மொர்தெகாய் கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரன், அவனுக்கு ஒன்று செய்யப்படவில்லை என்றான். ராஜாவை காப்பாற்றிட்டேன், ஆனால் ராஜாவினால் வருகிற அந்த மேன்மை, ராஜாவினால் வருகிற அந்த கனத்தை அவனை எதிர்பார்க்கலை. அவன் என்ன செய்யலை? எதிர்பார்க்கலை. ஏன்? நான் ஒரு யூதன், என் கை ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் ஏந்துமே தவிர ஒரு நாளும் மனுஷனை என் கை ஏந்தாது என்று அவன் தன் பார்க்க உபதேசிக்கப்பட்டவளை தன்னை காத்து கொள்ளுகிறப்பா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க எந்தெந்த காரியத்தில் நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோம்? உலக காரியங்கள், உலக நன்மைகளுக்காக நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னும் இது கிடைக்கலையா, அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி தேவனுக்காக நம்ம எவ்வளோ வாஞ்சை இருக்கோம், தேவனிடத்தில் எவ்வளோ தாகமாக இருக்கிறோம். நீ கர்த்தரை தேடுகிற நமக்கு தாகம் இல்லை, ஆனால் உலக காரியத்தை தேடுவதற்கு வாஞ்சையாக இருக்கிறோம், உலக காரியத்தை தேடுறதுக்கு தாகமாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுறதுக்கு தான் நமக்கு கசப்பாக இருக்குது. நமக்கு எதெல்லாம் என்னென்ன வரணுமோ அதெல்லாம் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மொர்தெகாய் பார்க்கும்போது அவன் உபதேசிக்கப்பட்டவைகளிலே அவன் தன்னை காத்து கொள்ளுனான். தேவனுடைய ரகசிய செயல் அவன் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. அந்த கூடாரத்தில் மேலே இருந்தது. நீ வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்களா? கூடார அரண்மனையில் வாசலில் இருந்தவன் இப்போ எங்கே இருக்கிறான்னு பாருங்களேன். அரண்மனையின் வாசலில் இருந்தவன் எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2ஆவனவனும் யூதருக்குள்ளே பெரியவனும் தன் திரளான சகோதரிக்கு பிரியமானவனாய் இருந்த அன்றி தன் ஜனங்களை நன்மை தேடி தன் குலத்திற்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனமாய் இருந்தான் என்று சொல்லி இந்த வேத வசனம் பார்க்கும். எங்கே இருந்தவன்? அரண்மனை வாசலில் இருக்கிறவன் இப்போ எங்கே இருக்கிறான்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். ஏன்? அவன் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. அவன் கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செய்ய உபதேசிக்கப்பட்டவைகளிலே தன்னை காத்து கொண்டதுனால, என்ன அவனை உபதேசிக்கப்பட்டதோ அதிலே அவன் தன்னை காத்ததுனால தேவன் கூடாரத்தின் மேலே அவருடைய ரகசிய செயல் வைத்தார். ஏற்ற வேலை வரும்போது அந்த ரகசிய செயல்கள் வெளிப்படுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமான நிலையில் அவனுக்கு விரோதமாக எழும்பின அந்த ஆமானுக்கு என்ன செய்யல தெரியல, இவன் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்குதுன்னு சொல்லி அவனுக்காக செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் அவனையே மாட்டிக்கிறான். பாருங்களேன். ஆனால் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேலே இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறான். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்க அந்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 23ஆம் நீதிமொழி 23:23 சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. உபதேசத்தை வாங்கு, தள்ளாத. உபதேசம் அற்பமாக என்ன வேண்டாம். இன்றைக்கு
என் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருக்க வேண்டும் என்றால் நாம் உபதேசிக்கப்பட்டவைகளிலே நம்மை காத்து கொள்ளுகிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோன்னு பார்க்கணும். இல்லை, உபதேசிக்கப்பட்டவைகளிலே தன்னை காத்து கொள்ளுகிற கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. அதனால் உபதேசிக்கப்பட்டவைகளிலே முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும். உபதேசிக்கப்பட்டவைகளிலே முடிவு பரியந்தோ நாம் கை கொள்ளுகிறவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் அதை விடக்கூடாது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய கூடாரத்தின் மேலே நம்முடைய ரகசிய செயலை தேவன் வைத்திருக்கிறோம். நாம் எப்படியா இருக்கிறோம் என்று நாம் பார்க்க கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். நிதானிக்கப்பட்டவைகளிலே தன்னை காத்துக்கொள்ள நாம் நிதானிக்க வேண்டும். நாம் தேவன் யார் என்பதை நிதானித்து கொள்ள வேண்டும். தேவன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். நாம் என்ன நிதானிக்கிறோமோ அதிலே நம்ம என்ன செய்யணும்? காத்து. யோபு தேவனை நிதானித்தனால்தான் அவன் வாழ்க்கை எல்லாம் போனாலும் அவன் தேவனை குறித்து என்ன செய்யலாம்? குறையும் சொல்லல. தன் வாயினால அவன் பாவம் செய்யவும் இல்லை. இன்றைக்கு தேவனை குறித்து நாம் நிதானிக்கிறது இல்லை. அவர் என் வாழ்க்கையில் எது செய்தாலும் என்னை நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்ற நிதானம் நமக்கு தெரியல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு நிதானிக்கப்படுவைகளிலே நாம் காத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அஸ்திபாரப்பட்டவைகளிலே தன்னை காத்துக்கொள்கிறவன். எனக்கு எது அஸ்திபாரமாக இருக்கிறதோ அதிலே நம்ம தன்னை காத்துக்கொள்க வேண்டும். எனக்கு எந்த காரியங்கள் அஸ்திபாரம் அழிந்து போகிற காரியங்களிலே நாம் இருப்போமானால் நம்முடைய கூடாரத்தை தேவனுடைய ரகசிய செயல் இருக்கா? எனக்கு கர்த்தர் எதை அஸ்திபாரப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமொழிகள் 10:25 பார்க்கிறோம், நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் என்று சொல்லி அந்த பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு தேவ ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் எதை அஸ்திபாரம் பண்ணி இருக்கிறாரோ அந்த அஸ்திபாரப்பட்டவைகளிலே நாம் காத்துக்கொள்கிறவர்களாக இருப்போமானால் தேவனுடைய ரகசிய செயல் நம் கூடாரத்தின் மேலே இருக்கும். யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் அஸ்திபாரப்பட்டவைகளிலே அவன் தன்னை காத்து கொண்டான். அஸ்திபாரப்பட்ட தன்னை காத்து கொண்டான். பரிசுத்தம், பயபக்தி, இதெல்லாம் தேவ ஜனத்துக்கு அஸ்திபாரம். பரிசுத்தம், விசுவாசம், நம்பிக்கை, தேவ பயம், தேவனுக்கு பயந்து நடக்கிறது, இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அஸ்திபாரமாக வைத்திருக்கிறார். இந்த அஸ்திபாரப்பட்டவைகளிலே நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். யோசேப்பை பார்க்கும்போது அவனுக்கு எந்தெல்லாம் ஆண்டவர் அஸ்திபாரப்படுத்தி அதிலே அவன் தன்னை காத்து கொண்டான். ஹல்லேலூயா. அதனால்தான் அவன் கூடாரத்தின் மேலே, அவன் வாழ்க்கையின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. அவன் குடும்பமே அவனை எதிர்த்தாலும், சூழ்நிலைகள் அவனை எதிர்த்து நின்றாலும் தேவனுடைய ரகசிய செயல் அவன் வாழ்க்கையில் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பரிசுத்தத்தை அவன் அஸ்திபாரப்பட்டவைகளிலே அவன் தன்னை அவன் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறான். அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறத பார்க்கும். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிற பார்க்கணும். தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 37 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? யோசேப்பின் வாழ்க்கையை நம்மளால் பார்க்க முடியும். என் சகோதரனுடைய பகையாக பேசினாங்க, ஆனால் அவங்களோட அவன் அன்பாய் பேசுகிறத பார்க்க. எதெல்லாம் கர்த்தர் அஸ்திபாரப்படுத்தினாரோ அதிலேயே தன்னை காத்துக்கொள்கிறான். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு எதெல்லாம் அஸ்திபாரப்படுத்தி வச்சிருக்கிறாரோ அதிலே நம்மை காத்துக்கொள்ளும். பரிசுத்தம், பயபக்தி, விசுவாசம், நம்பிக்கை, இதெல்லாம் நமக்கு அஸ்திபாரங்கள். இதெல்லாம் அந்த அஸ்திபாரத்தின் மேலே நம்ம வாழ்க்கை இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம பரிசுத்தமாக மாறணும். தேவ பயபக்தி இருக்கணும்.
தேவனிடத்தில் பயபக்தி உள்ள ஜனங்களாக இருக்கணும். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ள ஜனங்களாக நாம் இருக்கணும் பாருங்க. அப்படி இருந்தால் தான் நம் கூடாரத்தை மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். இதை பார்க்கிறோம். அப்படி கைதி என்ற சூழ்நிலை இருந்தாலும் அவனை தேவன் பாருங்கள், சிறைசாலை இருந்தவன் தான், ஆனால் கர்த்தர் அவனை சிங்காசனத்தில் கொண்டு வந்து அமர பண்ணினார். அல்லேலூயா. ஏன்? தேவனுடைய ரகசிய செயல் அவன் மேலே இருந்தது. ஏனென்றால் அவன் அஸ்திபாரப்பட்டவைகளை தன்னை காத்து கொள்ளுகிறான். இன்றைக்கி அஸ்திபாரப்பட்டவைகளிலே நாம் காத்து கொள்கிறோமா? பரிசுத்தமாக இருக்கிறோமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறா? தேவனை தேடுகிற காரியம் இருக்கா? தேவனுக்கு மேல் நம்பிக்கை விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கிறதா? தேவனோட ஐக்கியம் இருக்கா? தேவனோடு இருக்க நல்ல ஒரு உறவு இருக்கா? தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கா? இதில் என்னென்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு இதில் அஸ்திபாரங்கள். இன்னைக்கு அஸ்திபாரத்தை விட்டுட்டு எதையோ நம்ம பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். எதையோ நம்ம அஸ்திபாரமாக வச்சு அந்த உலக காரியத்தை அஸ்திபாரமாக வச்சு போய் கொண்டு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி தேவன் அஸ்திபாரப்படுத்தப்பட்டவைகளை அல்லாமல் வேற எதை மேல் இருந்தாலும் மணல் மேல் வீட்டை கட்டின போல தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. அஸ்திபாரம் கண்மலை மேல் கட்டப்பட்டவன் வாழ்க்கை தான் புத்தியுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு உலக காரியத்தை அஸ்திபாரம் பண்ணுது. ஏனென்றால் உலக காரியம் அழிந்து போகிற காரியங்கள். உலகம் அழிஞ்சு போகுது. உலக காரியங்கள் அழிந்து போகுது. இன்னைக்கு உலக காரியத்தை நான் அஸ்திபாரமாய் வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதும் அசையாமல் இருக்கிறதும் ஆகிய பரிசுத்தமும் தேவ பயபக்தியும் தேவனோட இருக்கிற உறவும் உடன்படிக்கையும் தேவனுடைய ஐக்கியமத்தையும் நான் விட்டுடுறோம். இந்த வருஷத்தில் நான் கூடாரத்தை மேலே கர்த்தர் ரகசிய செயலை வைக்க விரும்புகிறான். இன்றைக்கி எனக்கு எதெல்லாம் எனக்கு அஸ்திபாரம் படுத்தப்பட்டிருக்கோம், இந்த வருஷத்தில் அது அந்த அஸ்திபாரத்தின் மேலே நான் என்னை காத்துக்கொள்வேன். ஆனால் அந்த தேவனுடைய ரகசிய செயல் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தர் நம்மை மேன்மையாய், கர்த்தர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் நம்மை வைத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை முடியலாம், ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஷபாலா துரியாந்தாரா கபா. இந்த வருஷத்தில் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேலே கர்த்தர் வைக்க விரும்புகிறான். நம் கூடாரத்தின் மேலே கர்த்தர் வைக்க விரும்புகிறான். ஆனால் எந்த கூடாரத்தின் மேலே அது இருக்கும் என்றால், வேறு பிரிக்கப்பட்டவைகளிலே தன்னை காத்து கொள்கிறவர்கள், தீர்மானிக்கப்பட்டவைகளை தன்னை காத்து கொள்கிறவர்கள், உபதேசிக்கப்பட்டவைகளை தன்னை காத்து கொள்கிறவர்கள், நிதானிக்கப்பட்டவைகளை தன்னை காத்து கொள்கிறவர்கள், அஸ்திபாரப்படுத்தப்பட தன்னை காத்து கொள்கிற கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். அந்த ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ரகசிய செயலை வெளிப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நன்மை மேன்மை நம்மை கனப்படுத்துகிறவர், நம்மை தலை நிமிர பண்ண செய்ய நம்முடைய தலையை உயர்த்துகிற, நம்முடைய அதிக்கட்டை நிமிர பண்ணுகிற, நம்ம கோலை துளிர்க்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ரபா ஷாந்தா ராபா. இவர் வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வருஷத்தை நம்முடைய ரகசிய செய்ய எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதா கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த பார்க்கை கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து ஆசீர்வதிப்பிறார். எல்லா துதி கனமையும் உமைக்கை செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.